9 கிரகம் 12 ராசியுமே முருகர் உடம்புல இருக்கு. நீ முருகனே கெட்டியமா பிடிச்சப்பறம் இது என்ன பண்ணிட முடியும் தான். அப்ப இந்த பாடல் ஏன் உருவாச்சு? ஏன் பர்ட்டிகுலரா அருணகிரிநாதரை பத்தி பாடினாருன்றப்போ நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா, அப்போ ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜோதிடத்தோட உட்பிரிவும் தாண்டி ஜோதிடத்தோட மையக்கருன்னு ஒன்று இருக்குல்ல. அது என்னன்னா சித்தாந்த ஸ்கந்தம், சங்கீத ஸ்கந்தம், ஓரா ஸ்கந்தம். இந்த 3 ஸ்கந்தம் தான் ஜோதிடமே. ஒன்னொன்னுத்துல ஒன்னொன்னு உருவாயிருக்கு. அந்த ஒன்றுத்துல உருவானதான் வானவியல் சாஸ்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, இப்போ கூட்டல் கருத்து ஜோதிடம் பார்க்குறது, வாரம், திதி, கரணம், யோகம்லாம். அப்போது நீங்கள் ஜோதிடம் தான் முருகன்றப்போ நீங்கள் அவரை பிடிக்கும்போது எந்த அளவுக்கு விதி மாறும், எந்த அளவுக்கு நம்ம கிரகங்கள் பாசிட்டிவாக கொடுக்குன்றது இதோட உண்மைத்தன்மை. அதனால தான் ஜோதிடருக்கும் முருகருக்கும் உள்ள நெருக்கத்தை கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொல்லி பதிவு பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டவங்க எந்த ஜோதிடத்தையும் பெருசாக நம்ப வேண்டியதில்லை. ஜோதிடத்தை நம்பணுங்க. உங்களுக்கு கிரகங்களே நம்பணும். நம்ப வேண்டாம்னு சொல்லி கிடையாது. இப்போ ஒரு ஜோதிடர் நீங்கள் வாழ்க்கையில் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் படிக்காமல் இருந்தால் பாஸ் ஆகிடுவோமா? நம்ம படிக்கிறது படிக்கணும். ஜோதிடத்தில் நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் முடிவு அப்போ எத்தனையோ ஜோதிடர்கள் இப்படி ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் நடந்துச்சா? நடக்கல. ஆனால் அதே சமயத்தில் ஜோதிடம் எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்து நான் சொல்கிறேன் பாருங்க. ஜோதிடர் முருகேசன் ஒருத்தரை பற்றி நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். அப்புறம் மாதிரி தி பெஸ்ட் ஜோதிடரை பார்த்ததே இல்லைன்னுவேன். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அவங்க நம்பரே பிளாக் பண்ணிட்டேன். 2 நம்பரில் ஒரு நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் எடுத்து அழுவாங்க.